ஹலோ மக்களே, வெல்கம் டு ஷீரோ பிளாக். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பிராட்வே பெட் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ங்க. ஏன்னா எப்பயுமே வந்து ரெகுலரான ஒரு பெட்ஸை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து எக்ஸாட்டிக். ஓகே, இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நிறைய இது எக்ஸாட்டிக் தான் பார்க்க போகிறீங்க. சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா இந்த கிரே பேரட்டு மொக்காவெலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயாச்சும் இருக்கா பிராட்வே பெட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரேராக தான் வரும். பட் இன்றைக்கி நம்ம வந்த நேரமோ தெரியல, இன்றைக்கி நம்ம வந்திருக்கு. ஓகே, அதையும் நீங்கள் பாருங்கள். இது போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது என்னோட குட்டி போட்டதுப்பா, பட் இதை வந்து எனக்கு காசுக்கு விற்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஒருத்தவங்களுக்கு நான் ரொம்ப கம்மியாக தரேன், இதை வாங்கி நல்லா வளர்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா சேவல். ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சண்டைக்கோழி அந்த சேவலை பற்றி போடுங்க நிறைய போன வீடியோலையும் போட்டிருந்தோம். இந்த வாட்டியும் கவர் பண்ணியிருக்கோம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ளே போகலாம். அப்படியே ஓகே, அந்த பக்கம் போவோம். க்ரௌட் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக. வந்து கிரே பேரட் எது இருக்கான்னு பாருங்க. அப்படிங்களா, சூப்பராக இருக்காங்களா? சவுண்டு கொடுக்கலாம் பாருங்க. சவுண்டு கொடுக்குறாங்க. நான் சவுண்டு பக்கத்தில் எடுத்துட்டு போகிறேன். மைக் என்ன பண்ணுறாங்க, சவுண்டு கூட டெரப்பிக்காக நம்ம தலையை கீழே வச்சு காட்டுறான் பாருடாடி. தலைகீழ தான் நிப்பி பார்க்குறான்டாடி. திரும்புடா மண்டிய சவுண்டு கொடுத்தாண்டா. இப்போ கொடுக்க மாட்டேறான் நம்மளை பார்த்தோன்னே. நல்லா சைஸாக இருக்காங்க. ஸ்டாச்சு மாதிரி ஆகிட்டான். சவுண்டு கொடுக்குறான் பார்த்தியா, சவுண்ட் கொடுக்குறான். அதான் மைக் வாங்கி கடிச்சு துப்புவாங்க. சரி, பாய் பாய், நாங்கள் உள்ளே போய் பார்க்குறோம் மத்தால. ஹாய் ப்ரோ, நம்ம நேம் பார்த்தீங்கன்னா சூர்யா ப்ரோ. நான் என் கடை பார்த்தீங்கன்னா தண்டாப்பட்டி டிப்போவில் இருக்குது. கடை வச்சுருக்கேன், ஹெச்டி பெட்ஸ். நம்ம கடை நேமு. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டில் வந்து சால்ட் அண்ட் பேப்பர் இருக்குது. அப்புறம் அல்பினா இருக்குது. அல்பினா எடுத்து வர சொல்லியிருக்கேன் கடையில் இருந்து. எத்தனை மந்த் ப்ரோ இது? இவங்க 2 மாதம் பேபி தான் போதுங்க. பேபி தான். நீங்கள் க்ளைம் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சைஸ்லேருந்து எடுத்து க்ளைம் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எவ்வளோ சொன்னீங்க ப்ரைஸ்? 2000 நம்ம கிட்ட வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஓகே, என்ன ப்ரோ ஃபுட்டு இருக்குது? இவங்க வந்து அந்த கேட் ஃபுட்டு ப்ரோ, மியா கிட்டன் அந்த மாதிரி எதனா வைக்கலாம். கேட் ஃபுட்டு சாப்பிடுவாங்க. ஆமாம். ஓகே 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 இதாக இருப்பாங்க. வேற என்ன ப்ரோ? நம்மகிட்ட வந்து ஆம்ஸ்டர்ஸு, டிராஃப் ஆம்ஸ்டர்ஸு. இவங்க பார்த்தீங்கன்னா டிராஃப் ஆம்ஸ்டர் ப்ரோ. எல்லாம் மண்ணுக்குள்ள புரிஞ்சுக்கிறது. இது எவ்வளோ ப்ரோ ப்ரைஸ் வருது? இவங்க வந்து 800 ப்ரோ. பேரா? ஆமாம், பேர். இது பேர் என்ன ஆம்ஸ்டரா? இவங்க வந்து டிராஃப் ஆம்ஸ்டர். சைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க தான் அடல்ட் சைஸு. இது அடல்ட் சைஸ். ஆமாம், இவ்வளோ தான் இருப்பாங்களே சைஸ். ஓகே ஓகே. இது கலர் வேரியன்ட் இருக்கும். இவங்க கலருக்கு ஏற்ற மாதிரி பேஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து 100 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்குறோம். 100 ரூபா அந்த இது. ஆமாம், எக்ஸ்ட்ரா அதுக்கு ஏற்ற மாதிரி 100 ரூபா மட்டும் வாங்குறோம். வேற எதுவும்? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிரியன் ஆம்ஸ்டர். ஆமாம், சைஸ் பெருசாக. ஆமாம். இவங்க பார்த்தீங்கன்னா பேபி. இதில் 28 நாள் பேபியாக இருக்குது, 30 நாள் பேபியாக இருக்குது. இது எவ்வளோ ப்ரைஸ் பண்ணுறீங்க? இவங்க அதே 800 தான் ப்ரோ. அதே 800. ஆமாம். அந்த பேபி இவங்களாம் சின்னதில். ஆமாம், இவங்களாம் பேபி. வேற ப்ரோ? அதுலேயே பார்த்தீங்கன்னா அடல்ட் இருக்குது, செமி அடல்ட். இது இவங்க வந்து செமி அடல்ட். சைஸ் பெருசாக இருக்கும். ஆமாம், சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். கிட்ட பண்ணுறாங்க. இது எவ்வளோ ப்ரைஸ் வருது? இவங்க வந்து 900 கார். 900 கார். ஆமாம். நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் கொடுத்துட்றோம். நேம் பார்த்து நேம் வந்து சூர்யா. என் கான்டாக்ட் நம்பர் வந்து 7200 438592. ஆமாம், வாங்கிக்கலாம். கடை வந்து தண்டாப்பட்டி. ஆமாம், கால் பண்ணி கேட்டாங்கன்னா கூட லொக்கேஷன் கூட ஷேர் பண்ணிடுறோம். ஆமாம், நிறையா இருக்குது. கடையில் நிறைய கலெக்ஷன் இருக்கும். இவங்க வந்து இமாலயன் ப்ரோ. ஆமாம். என்ன ஏஜ் ப்ரோ இதுக்கு? இவங்களுக்கு வந்து 5 மாதம் ஆகும். 5 மாதம். ஆமாம், 5 மாதம். இவங்களே வேக்ஸ்லாம் போட்டு இதுவாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. எவ்வளோ ப்ரைஸ் போட்டு பண்ணுறீங்க? இவங்க வந்து 7000 பண்ணுறோம் ப்ரோ. 7000. ஆமாம், மேக்ஸிமம் கம்மி பண்ணி தரலாமா? சேனல் பார்த்துட்டு எதனா கால் பண்ணாங்கன்னா கம்மி பண்ணி தரலாம். இவன் பேர்? இவங்க வந்து பர்சன் ப்ரோ. இது பர்சனா? ஆமாம். அது இமாலயன். இது பர்சன். ஆமாம், இமாலயன். இது பர்சன். இந்த பாருங்க, பால்லாம் பாருங்க. இது எத்தனை நாள் வருது? இவங்க வந்து 2.5 மாதம் ப்ரோ. 2.5 மாதம் குட்டி. இவங்க வந்து 8000 ப்ரோ.
அதை ரேட்டு வேணாலும் கம்மி பண்ணிக்கலாம். ட்ரிபிள் கோட் யார் உங்களுக்கு? ட்ரிபிள் கோட். ஆமாம். ரொம்ப பார்வையாக இருக்கு. இது இருக்கும். இவங்களும் பர்ஷன் தான். ஆனால் ப்ளூ இல்லை. ஆமாம், ப்ளூ ஒயிட். ஓகே. இது எவ்வளோ ப்ரைஸ் வருது? இவங்க 2.5 கூட கொடுத்துடலாம் ப்ரோ. 2.5 கொடுக்கலாம். இதே மட்டும் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி காசு. குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, புரியுது. ஏன்னா நிறைய பேர் இந்த பர்ஷனே நான் கம்மியாக வாங்கிட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லி இப்போ முன்னாடி பார்த்த 2 குவாலிட்டி வரை இது கம்மி குவாலிட்டி கம்மி. ஆமாம், இது இந்த பர்ற வச்சு தான் கண்டுபிடிச்சோம். ஆமாம். ஓகே. வேறு என்ன ப்ரோ இருக்குது நம்மகிட்ட? அதுக்கப்புறம் அக்சசரிஸ் இருக்குது ப்ரோ. நம்மக்கிட்ட பெல்லட்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட இந்த மாதிரி அக்சசரிஸ் இருக்குது, ஆம்ஸருக்கு அக்சசரிஸ் இருக்குது. ப்ரோ அந்த மாதிரி இந்த மாதிரி பால் ரிவீல் இருக்குது. அப்புறம் பெட்டிங் இருக்குது. நம்மகிட்ட இந்த ஆம்ஸர் ஃபுட்டுலாம் இருக்குது ப்ரோ. ஆம்ஸர். ஆமாம். நம்மகிட்ட பெட் லைஃபு, ஹேண்ட் ஃபீடிங் சிக் இருக்குது. இவங்க வந்து சன்னு. இது எவ்வளோ ப்ரோ ப்ரைஸ் இருக்குது? சன்னு 4500 சன்னு. இந்த மாதிரி. அப்புறம் வந்து ஆஃப்ரிக்கன் இருக்குது. ராஜபாளையம் ஒரிஜினல் ப்ரீட் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இவருக்கு பாருங்க. இந்த இருக்கா பாருங்க. எத்தனை நாள் ஓல்டு ப்ரோ அது? 40 நாள். 40 நாள். ஆமாம், 40 நாள். நல்லா ஹைட்டாக இருக்காங்க. ஆமாம். இது எப்படி நம்ம ஒரிஜினல் நம்ம கண்டுபிடிக்கிறது? இது பார்த்தாலே தெரியும் ப்ரோ. இந்த பாருங்க. இது வேறு டாட்டு எதுவும் இல்லாமல் இருக்கும்ல? எவ்வளோ ப்ரைஸ் பண்ணுறீங்க? ப்ரைஸ் வந்து 4500 கொடுத்துடலாம். 4500 4500 வளர்க்குற ஆளாக இருந்தால். ஆமாம், 4500 கொடுத்துடலாம். வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா அந்த மாதிரி கொடுத்துருவோம். அந்த ரேட்டு விற்கிறாங்க. வேக்சினேட்லாம் பண்ணியாச்சா ப்ரோ? வேக்சில் இந்த மாதிரி தான் ப்ரோ பண்ணணும். 40 நாள் குட்டிலாம். 40 நாள் குட்டிலாம். எப்போ பண்ணலாம்? 48 நாளில் பண்ணலாம் ப்ரோ. எக்ஸாட்டிக் செக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் இந்த சைடு இவரெல்லாம் வச்சுருப்பாரு. இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட்டெல்லாம் இன்னும் வரல. அண்ணன் பிரியாணி கொண்டு வந்துடுவார். இந்த இடம் தான் ஸ்பாட்டு. அதுக்கு தான் வெயிட்டிங்க. இன்னும் வராமல் இருக்குது. வந்துடுவோம்னு நினைக்கிறேன். வருவாரா? பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. இந்த பிஞ்சஸ்லாம் பாருங்கள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஞ்சஸ் இருக்குங்க. இது நல்லா சின்னதாக இருக்குது. எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். கலரும் சூப்பராக இருக்குது. வெயிட்டு அதே இதில் வந்து பாருங்கன்னா வேறு சைஸில் இருக்குது பாருங்கள். இன்னும் நல்லா செம்ம நல்ல சைஸில் காணும். காக்டெயில் இருக்குது இங்கே. எவ்வளோ வெரைட்டி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இடத்துல. வேறு என்ன சிக்கு தான். டிசம்பர் மந்த் நிறைய நெஸ்ட்டாக இருக்கும் போல். சிக்கு நிறையா வந்துருக்கு. சன்கனரு இதுலன்னு எல்லாத்துலேயும் வந்துருக்கு சிக்கு. இது பாருங்கள். ஃபுல் ஒயிட்டு. ஃபுல்லாக ஹெவியாக இருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? கலர் பார்க்கும்போது அருமையாக இருக்குது. அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரே கலர் ஆஷ் கலர்ஸ் இந்த மாதிரி ஒன்று இருக்குது பாருங்க. அதை நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்குது வருது பாருங்க. இதெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்காங்க. சூப்பராக இருக்குதாப்பா. அல்வாவும் செம்ம அழகாக க்யூட்டாக இருக்கா. இன்னொன்று சூப்பராக இருக்குல்ல? அழகுக்கு எல்லா பொண்ணுங்களும் அந்த இது வந்து அவங்க இதில் அழகாக இருக்காங்க. கலரே வந்து நல்லா சாக்லேட் கலர் மாதிரி இருக்குது. அழகா வேற எவர் கிரீன் இவங்க தான் எப்பயுமே லவ் பேர்ட்ஸு. ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்கும். இதில் மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட் எப்படி நம்ம பார்க்குறது? இந்த மூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் அந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஆக்சுவலாக மேல். இதில் வந்து டார்க் ப்ளூ இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருந்துச்சு. இந்த இதில் ஒரு மாதிரி பிங்கிஷ் ரெட் மாதிரி ஃபுல்லாக. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல் பியூர் ஒயிட்டில் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலாக இருக்கும். நீங்கள் பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். இதில் எப்படி தான் மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட் இது எல்லாமே மேல் தான். ஃபுல்லாக இந்த 4மே மேல் தான் இருக்குது. இங்கே இருக்கிறது மேலாக தான் இருக்குது. இதுவும் மேல் தான். பிங்க் கலரில் வருது நோஸ் ஃபுல்லாக. நோஸ் பார்த்து தான் கண்டுபிடிப்பாங்க. நோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டாக வரும். ஒயிட் வந்துச்சுன்னா அது ஃபீமேல் இருக்கும். சூப்பராக. ஆமாம், இது மேல் தான் ஃபுல்லாகவே. ஆமாம். இங்கே ஒருத்தன் கையை நோண்டுறான் மேம். தம்பி என்ன தம்பி அழகாக வந்து கடிக்கிறான் பார்த்தியா? வேற என்ன இருக்கு? ஆப்ரிக்கனில் நிறைய கலர் வரும். இங்கே க்ரீன் இருக்குது. எல்லாமே பாருங்களேன் மேங்கோ மாதிரி இருக்குல்ல? எதுவும் ஒன்று இருக்கா பாருங்க. இந்த கலரு தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர் ஷேட்ஸ் இருக்குது. அங்கே இருக்கு டேரக்ட் ப்ளூ ஃபுல் ப்ளூவில் வருது பாருங்க. ஒன்று போகுது பாருங்க. அது சூப்பராக இருக்குது.
வேறு சங்கடம் ஹெவி இருக்கும் பெருசு. இதெல்லாம் அடுண்டு ஹெவியாக காணுங்க. இதெல்லாம் ஃபுல்லாக அடுண்டு எப்படி பார்த்தாலும் பேரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 அந்த மாதிரி 8,000 கிடைப்போம் ஃபுல்லாகவே. டான்ஸ் ஆடுது வரா நம்மளை பார்த்துட்டு. இந்த டான்ஸ் ஆடுறோம் அவரை பார்த்தீங்களா? பண்ண ஆக்டிவிட்டி காலைல பண்ண ஜாலியாக தானே நமக்குங்களா. நம்ம பக்கத்தில் ஓடா ஓடா சண்டைக்கு வாடா. ஃபுல்லாக வந்து பீட் ஆஃப் பிஸ்னஸ்லாம் இருக்குங்க. ஹெவியா சூப்பராக இருக்காங்க. இன்னும் சூப்பராக தான் நிறைய பீட் ஆஃப் பிஸ்லாம் இருக்குங்க. எல்லா வெரைட்டியும் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு உள்ள ஃபுல்லாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அந்த கேஜு அது சம்மந்தமான எல்லாமே வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் நீங்கள் வண்டிங்க வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாகவே புறா அந்த மாதிரி கோழி செக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுறாங்க. புறா கையில் வச்சுருக்காங்க. புறாவை பற்றி அந்த அளவுக்கு நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் இங்கே நிறைய பேர் புறா வாங்கி வளர்க்குறவங்க நிறைய பேர் வராங்க. ரியல் இருப்பாங்க. ரொம்ப நாளாக வச்சுதான். பிளாக் கலர் ஒன்று, ஒயிட் கலர் ஒன்று. எவ்வளோ ப்ரைஸ் இது? ஜோடி 600 ரூபா. ஜோடி 600 ரூபா சொல்கிறாங்க. நல்லா இருக்கும். 2 பிளாக் அழகா எவ்ரிடம் ஒயிட் கிடச்சிடும். பிளாக் வேறு எதாவது. ஆமாம் 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 கலர் வந்துச்சு. கீழே கூட இருக்கு நிறைய. இது பெருசு பேரண்ட்டோ பெருசு இருக்கு. நாட்டுக்குள்ள வச்சுருக்காங்க. அதில் டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. குள்ளமாக இருக்குங்க நல்லா. இது ஃபுல் சேவல். ஆனால் எவ்வளோ குட்டியோடு இருக்கு சைஸே அவ்வளோதான். அவர் நெஞ்சு நிற்கிறாரு ஃபுல்லாக. ஃபுல் சேவல் ஹைட் எவ்வளோ கம்மியாக இருக்குது. எவ்வளோ பெருசாக நிற்கிதுங்க. அழகாக இருக்கும். சில பேர் இந்த ஃபேன்சி கோழி வாங்கி வளர்க்கலாம் நினைப்பாங்களே. அந்த ஃபேன்சி கோழி இங்கெல்லாம் வருது. அப்படியே உள்ளே போடுவாங்க. நல்லா க்ரௌட் வந்துச்சு பார்த்தீங்களா. நாங்கள் வந்து இப்போ க்ரௌடு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. 7 o'clock ஆகிடுச்சு. நல்லா க்ரௌடு வந்துருச்சு ஃபுல்லாக. எல்லா புறாக்கு தான் இந்த வாங்கியிருக்காங்க. நல்லா டிஃப்ரெண்டாக டைப் செக் பண்ணி வாங்குவாங்க. செம்மையாக வந்து கண்ணு செக் பண்ணி கால்லாம் பார்த்து அவ்வளோ ப்ரொஃபஷனலாக வாங்குவாங்க. எல்லாமே இப்போ வந்து வாங்குறாங்க. ஓமர் நினைக்கிறேன் இந்த புறா பேர். கர்ணபுராவா? இது கர்ணபுரா. ஃபுல் ஒயிட்டில் இருக்கும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு இல்லை வீட்டில் வாங்கி வளர்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோழிலாம் இங்கேயும் நிறையா வைப்பாங்க. கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். இந்த இருக்கு பாருங்க. இந்த முயல் நிற்குது. இது என்னது? இது என்ன கோழி? கிண்ணி கோழி தானே? கிண்ணி கோழிடா. என்ன கிண்ணி கோழி தானே? வான்கோழி. வான்கோழி கூட பெருசாகும்டா. எதுனா இதான் வான்கோழி. இருக்கானுங்க 450, 400, 500 அந்த மாதிரி ப்ரைஸ். அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கோட் பண்ணுவாங்க எல்லாருமே. பாருங்க அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. அது முக்கியமான கூட்டம். எதுக்கு வந்திருக்காங்க சொல்லுங்கள்? ஃபுல்லாக சண்டை சேவல் தான். அங்கே ஃபுல்லாகவே தனியாக இருக்கும் சண்டை சேவல். ஆடு வரையும் வந்திருக்கு. இந்த தடவை அங்கே எங்கேயுமே இல்லை பாருங்க. எல்லாமே அங்கே கேப்பாக இருந்துச்சு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க சொல்லுங்க. தூணவில் நுழைஞ்ச மாதிரி போயிட்டீங்களா. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டை சேவலுக்காக வருது. போக முடியும். எப்படியா எவ்வளோ போயிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் முடிஞ்சால் அந்த சண்டை சேவலை காட்டுறேன். நல்லா சூப்பராக ஒரு. ஆனால் 4000, 5000, 1000 அந்த வீடோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் போகும். ஒன்று வராமல் எவ்வளோ ப்ரோ சேல்ஸ் வாங்கிட்டு போறீங்களா? சரி எவ்வளோ ப்ரோ? எவ்வளோ? 3000 ரூபா. இது என்ன ப்ரீடு ப்ரோ சொல்லுவாங்க? ஜாவா. கலர் ஜாவா. அதர் ஜாவா. ஓகே. நல்லா ஹெவியாக இருக்காங்க. தேங்க்ஸ் ப்ரோ. அப்படியே எல்லாருமே இந்த கோழி இந்த சண்டை சேவல் வாங்குறதுக்காக அந்த விற்கவும் வாங்கவும். கலர் கோழி ஃபுல்லாக இருக்குது. இந்த ஜாவா வந்து எங்கே தான் கிடைக்கும்? எனக்கு இந்த ரெட் கலர் தான் பிடிக்கும். இந்த வருது இந்த இருக்கானுங்க
இந்த படத்தில் போகும் பார்த்தீங்களா? வந்துட்டாயா ஹெவி பீஸு. அங்கே போய் பார்ப்போம், உள்ள இன்னும் இருக்கு. நம்பியா நிற்கிறாங்க. என்ன ப்ரீட் ப்ரோ? ஜாவா. எவ்வளோ வருது ப்ரைஸு? 3000 வரைக்கும் கோட் பண்ணுவாங்க. நல்லா சைஸாக இருக்கு. ஒரு ஒருத்தனை கையில் வச்சுருக்காங்க, வெளியே விட்டானுங்க அடிச்சுப்பானுங்க. சரியாக இருக்கானுங்க அக்கே வச்சுக்கிட்டு. இங்கேருந்து இவர் அவருக்கு சண்டைக்கு கும்பிட்றாரு. எப்போது கேட்டாங்க தீனி எடுக்குது. போகலாம், இதோட முடிஞ்சிடும்ல? ஆமாம், இன்னும் அவ்வளோதான். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபுல்லாக. மோஸ்ட் ஆஃப் பாதி இடம் வந்து ஃபுல்லாக. இது சூப்பராக இருந்தேன். வெளியே வர முடியலையா? சமக்கரோட இருக்கு. எனக்கு இந்த டாகு அந்த கேட் வாங்குற ஆளுங்களை விட கஸ்டமர்ஸ் விட இந்த ஃபுல்லாக அந்த கோழி வாங்குற ஆளுங்க தான் அதிகமாக உள்ளே வந்திருக்காங்க. மீனா லெஃப்ட்ல எங்க மீன்? ஓ, மீன் விற்கிறாங்களா? எல்லாமே இங்கே கிடைக்குது. ஆனால் இது கம்மி தான். ஒரு ஆள் மட்டும் தான் மீன் விற்கிறாங்க. அதுவே இந்த கோழி செக்ஷனுக்கு நல்லா இங்கே வரவங்க எப்படின்னா ரொம்ப ஆர்வமாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக அந்த கோழி மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களா வளர்க்குறதுல? வந்து பை அண்ட் சேல் மட்டும் கிடையாது, ஓகேவா? இங்கே வாங்கி வீட்டுக்கு தேவையானது இன்றைக்கி கறி மீன் எதனால இங்கே வந்து மார்க்கெட்டாகவும் யூஸ் மார்க்கெட்டாகவும் சேல்ஸுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த க்ரௌட் எங்கள் லைஃப்பில். ஆமாம், இப்போ இங்கெல்லாம் பார்த்தோன்னா ஃபிஷ் இருக்கா, கறி இருக்கா, ஸோ அதெல்லாம் இந்த சைடும் இருக்குது. இந்த சைடும் கோழி தான் ஃபுல்லாகவே. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்காக இந்த மார்க்கெட்டை ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. இந்த இதில் நாங்கள் எந்த வரையும் போயாச்சு என்ன இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன தேவைப்படுது? கோழியா லாஸ்ட்டில் வந்துடுங்க, முன்னாடி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நம்ம சீக்கிரமாக இருந்தாலும் வாங்கிடலாம். இல்லையா டாகா முன்னாடியே நின்று நீங்கள் கொஞ்சம் பக்கத்துலேயே வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா உள்ளே ஃபுல்லாக அலைஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னே உங்களுக்கே தெரியாது. அதுக்காக சொன்னேன். ஆனால் நீங்கள் வாங்க வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு வாட்டி உள்ளே போங்க. ஏன்னா ஃபன்னாக இருக்கும். ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த கிரே பேரட். ஓகே, ஆனால் அந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் போகாதுப்பா. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா இங்கே விற்றுருக்காங்க மக்காவ். பட் அவங்களுக்கு என்ன விஷயம்னா நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, புதுசாக ஒரு பேரட் வந்துருக்குப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாருமே ரேட்டு கேட்டு அவர் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ரேட்டுக்கு போகாதுப்பா. ஏன்னா ரேட்டே சொல்லலை. சொல்லப்போனால் அண்ணா நிறைய பேர் வாங்குவாங்கண்ணே சொல்லுங்கன்னு சொன்னேன், ரேட்டே சொல்லலை. இது போக அந்த ராஜபாளையம் நாய் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனி போட்டு வாங்க போனால் 10,000 ரூபா ராஜபாளையம் நாய். இது நல்லா இருந்துச்சு, பக்காவாக அந்த டீலர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. என்ன விஷயம்னா இது யாராச்சும் இப்போ ஒரு பெட் லவர் வாங்கி வளர்க்கணும், அவ்வளோதான் அவங்க ஆசை. அதனால் மறக்காமல் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு கால் பண்ணி இது புக் பண்ணிக்கோங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது கோழி செக்ஷன் எவ்வளோ பெருசுங்க. எனக்கு தெரியும் பாதி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேர்ட்ஸு டாக் பிடிச்சிக்கிறாங்க. மீதி பாதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கோழி தான் ஃபுல்லாகவே வருது. ஃபுல்லாக எக்ஸாட்டிக். இது போக நடுவில் ஒருத்தர் நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் அந்த ஆம்ஸ்டரு அதை பற்றின மீதி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவரோட நம்பரும் நீங்கள் கொடுத்துருக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்தந்த டீலர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா நாங்கள் விற்கிறது கிடையாது, ஜஸ்ட்டு உங்களுக்காக என்ன மார்க்கெட் நிலவரம் என்ன மாதிரி ப்ரைஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வியூஸ் போகுது, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சப்ஸ்கிரைபர்லாம் அடுத்தடுத்த வீடியோ வீக்லி போகணுன்னு எங்களுக்கும் ஆர்வம் மட்டும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டாடா, பை பை.